குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லீனியர் அல்ஜிப்ராவில் சில முக்கியமான கான்செப்ட் பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா சில வெக்டார் ஸ்பேஸுக்கு டைமென்ஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? சில வெக்டார் ஸ்பேஸுக்கு டைமென்ஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பட் எஃப்ங்கிறது சப்ஃபீல்டு ஆஃப் எ ஃபீல்டு கேங்கிறது சூப்பர் ஃபீல்டு, எஃப்ங்கிறது சப்ஃபீல்டு. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ஃபீல்டு சப்ஃபீல்டை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு வெக்டார் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ரைட், அது எப்படி க்ரியேட் பண்ணலாம் பாருங்கள். அப்போது எஃப் வந்து சப்ஃபீல்டு ஆஃப் ஃபீல்டு கேவாக இருந்துச்சுன்னா கே ஓவர் எஃப் வந்து கே இஸ் ஏ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு எஃப்பாக இருக்கும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான ரிசல்ட். கேங்கிறது சூப்பர் ஃபீல்டாக இருந்தால் எஃப் ஒரு சப்ஃபீல்டாக இருந்தால் ஒரு வெக்டார் ஸ்பேஸ் நம்மளால் கொடுக்க முடியும். சரிங்களா? கே இஸ் ஏ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு எஃப். சரிங்களா? ஸோ இது முக்கியமானது. ஸோ எஃப்ங்கிறது இப்படி பிக்சர் வச்சு புரிஞ்சுக்கணும். எஃப்ங்கிறது சப்ஃபீல்ட் ஆஃப் கே. ஸோ அப்படின்னா கே இஸ் ஏ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எஃப். ஸோ எப்படி வச்சுக்கணும்னா ஸ்பேஸ்னால் வெரி லார்ஜராக இருக்கும். அப்படியே வச்சுக்கணும். ஸ்பேஸில் அதிகமாக எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போது இது ஸ்பேஸ், வெக்டார் ஸ்பேஸ். இப்போ இங்கே அதிகமாக பெரிய செட்டு ஸ்பேஸாக இருக்கும். அப்போ இது ஸ்பேஸ், வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் திஸ் ஃபீல்டு அப்படியே வச்சுக்கணும். ரைட்டுங்களா? ரைட். இப்போ இன் ஜென்ரல் ஃபார் எனி ஃபிக்ஸ்டு என் நேச்சுரல் நம்பர் என் கேஎன் ஓவர் எஃப். ஆக்சுவலாக கேஎன்கிறது என்னென்னா வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எ ஃபீல்டு எஃப். எப்போல்லாம் இப்படி எழுதுகிறோமோ அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா கேஎன்கிறது வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு எஃப்ங்கிறது மீனிங். ரைட்டுங்களா? இப்போ வி ஓவர் எஃப்னு எழுதுகிறோம்னு அர்த்தம்னா சப்போஸ் இது விங்கிற வெக்டார் ஸ்பேஸாக இருந்தால் வி இஸ் ஏ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு எஃப்னு நம்ம எழுதுவோம். சரிங்களா? ஏன்னா ஃபீல்டை பொறுத்து தான் இங்கே மாறும். சும்மா வெக்டார் ஸ்பேஸ்னு பேசக்கூடாது. வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எந்த ஃபீல்டு, அது முக்கியமானது. சரிங்களா? அந்த ஃபீல்டை பொறுத்து எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இங்கே பேசிஸ், டைமென்ஷன், லீனியர் இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் எல்லாமே என்ன ஆச்சுன்னா இந்த ஃபீல்டை பொறுத்து மாறும். வெக்டார் ஸ்பேஸை பொறுத்து மட்டும் வேரி ஆகாது, ஃபீல்டை பொறுத்தும் வேரி ஆகும். சரிங்களா? அதனால தான் எல்லா டைமும் நம்ம அழுத்தி சொல்கிறது வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு. அந்த ஃபீல்டுங்கிற வேர்டு வந்து எந்த ஃபீல்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டர்லைன் ஃபீல்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ ஓகே பாருங்கள். சப்போஸ் கேங்கிற எனி ஃபிக்ஸ்டு நேச்சுரல் நம்பர், அதாவது ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு வெக்டார் ஸ்பேஸ் கிடையாது மீனிங். ஃபார் எனி ஃபிக்ஸ்டு கே வந்து வேரி பண்ணலாம். ஃபார் எனி ஃபிக்ஸ்டு என்ன நம்பரெல்லாம் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இட்ஸ் ஏ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு எஃப். ரைட்டுங்களா? கேஎன் இஸ் ஏ வெக்டார். இது ஒரு முக்கியமான ரிசல்ட். ஓகே. ஸோ இப்போ வெக்டார் ஸ்பேஸ் நம்ம ஆக்சுவலாக வெக்டார் ஸ்பேஸ் சொல்லும்போது ஆப்ரேஷன் என்ன வரும்னா கோஆர்டினேட் வைஸ் அடிஷன். சரி, வெக்டார் ஸ்பேஸ் என்னது, வெக்டார் அடிஷன் வந்து கோஆர்டினேட் வைஸ் அடிஷன் இன் கேஎன்ல. சரிங்களா? அப்புறம் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் வந்து யூஸ்வல் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் தான். சரிங்களா? இப்போ வெக்டார் ஸ்பேஸ்னு சொல்லியாச்சுனாலே என்னது யூஸ்வல் கோஆர்டினேட் வைஸ் அடிஷன், கோஆர்டினேட் வைஸ் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனுங்கிற இடத்துல மீனிங். ரைட்டுங்களா? அதை ஓயாமல் எழுதணும்னா கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட் டு யூஸ்வல் கோஆர்டினேட் வைஸ் அடிஷன், கோஆர்டினேட் வைஸ் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். ரைட்டுங்களா? ரைட். அடுத்து பாருங்கள். இப்போ இது வந்து இப்போது இன் பர்டிகுலர் இப்போ சப்போஸ் என்னது எஃப் என்னது எஃப் ஓவர் எஃப் இஸ் வெக்டார் ஸ்பேஸாக இருக்குமா? எதனால்? ஆமாம், ஒரு ஃபீல்டு, அந்த ஃபீல்டுக்கே அது இந்த சப்ஃபீல்டாக இருக்கும். அப்போது இது ஒரு வெக்டார் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணோம். இப்போ இதுக்கு டைமென்ஷன் ஒன்று நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதான் கான்செப்ட். சரிங்களா? டு ப்ரூவ் டைமென்ஷன் ஆஃப் எஃப் ஓவர் எஃப் வந்து ஒன்று நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? டைமென்ஷன் ஆஃப் எஃப் ஓவர் எஃப் வந்து ஒன்றுன்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? ரைட். ஸோ என்ன பண்ணணும், இப்போ ஃபஸ்ட்டு டைமென்ஷன் சொல்லும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு எலமெண்ட்டுக்கு சொல்லணும், பேசிஸில் ஒரு எலமெண்ட் இருக்கிற மாதிரி சொல்லணும். சரிங்களா? சப்போஸ் நான் என்ன பண்ணேன்னா மினிமல் ஸ்பேனிங் செட்டு கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் லீனியர் இண்டிபெண்டன்ட் செட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 0 இருக்க வாய்ப்பு கிடையாது. டைமென்ஷன் 0 இருக்க வாய்ப்பு கிடையாது. 0 ஆகணும்னா எஃப்ங்கிறது என்ன வரும்னா, ஓகே கிளியர்? இப்போ நான் என்ன பண்ணணும்னா டைமென்ஷன் ஆஃப் எஃப் ஓவர் எஃப் வந்து நான் ஒன்றுன்னு சொல்லணும். ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு இதோட சப்செட் எஸ்ஸுங்கிறது சப்செட் ஆஃப் எஃப் எடுக்கணும். சரிங்களா? அப்போ நான் வந்து எஸ் வந்து நோ எலமெண்ட் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு எலமெண்ட் எடுத்துகிட்டு அப்போ ஃபஸ்ட் மினிமம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ எஸ் வந்து சப்போஸ் எம்டி, நோ எலமெண்ட்னா இதெல்லாம் எம்டி செட்டு. ஸோ இதை எடுத்து நான் இது பேசிஸ் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா, அதாவது இது சப்போஸ் இது பேசிஸ் ஆச்சுன்னா எஃப்ங்கிற ஃபீல்டு வந்து 0 ஃபீல்டாக மாறிடும். சரிங்களா? அப்போ ஃபீல்டை பொறுத்தவரை என்ன வரும்னா ஃபீல்டு ஹேஸ் அட்லீஸ்ட் 2 எலமெண்ட்ஸ். 0வும் 1ம் வேறு இருக்கும். 0வும் இருக்கும், 1 இருக்கும், வித்து
0 1 நாட் ஈக்குவல் 0ன்னு போட்டுருப்போம் நிறைய புக்ஸில். ஃபீல்டில் கண்டிப்பாக இந்த ஃபீல்டு ஹேஸ் எனி ஃபீல்டு ஹேஸ் அட்லீஸ்ட் 2 எலமெண்ட்ஸ். 0 1 கம்பல்சரி இருக்கும், அது போக சம் எலமெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். சரிங்களா? இப்போ ஃபீல்டு வந்து 0ங்கிற ஃபீல்டு வராது. அதனால் இந்த எம்டி செட்டு வந்து இதுக்கு பேசிஸாக இருக்க முடியாது. அதனால் டைமென்ஷன் ஆஃப் எஃப் ஓவர் எஃப் வந்து கேனாட் பி 0. கேனாட் பி 1. கேனாட் பி 0. ஓகே, கரெக்டு தான். அப்போது இது வந்து இதுக்கு பேசிஸாக இருக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும்? சிங்கிள்டன் செட் எடுத்து பார்க்கணும். அதுதான் இங்கே எடுத்து பார்த்துருக்கேன். ஸோ சிங்கிள்டன் செட் எடுத்துக்கிறேன். அப்போது நான் வந்து இதோட சப்செட்டு ஏ இஸ் ஏ பேசிஸ் ஃபார் வின்னு சொல்லணும். சரிங்களா? இது பண்ணியாச்சுன்னா ப்ரூஃப் முடிஞ்சுது. இதை நான் சொல்லிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. ஃபார் எனி இது ஏங்கிறது என்னன்னா எனி நான் ஜீரோ ரியல் நம்பர் இன் எஃப். சரிங்களா? ஸோ எஃப்பும் ஃபீல்டும் இங்கே வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்ல போகிறது ரெண்டு ஒன்று தான். அதனால் ஆல்ஃபாங்கிறது இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், எனி சிங்கிள்டன் எலமெண்ட்டு நான் ஜீரோ சிங்கிள்டன் எலமெண்ட் இன் எஃப்னு எடுத்து போகிறேன். சரிங்களா? ரைட். இப்போ லீனியர் ஸ்பேன் வந்துருமா? எல்லா ஃபெஸ்ன்னு அர்த்தம் இதை வச்சு நம்ம வேரி பண்ணோம். ஆல்ஃபா ஏ ஆல்ஃபாங்கிற என்னது ஒவ்வொரு ஃபீல்டில் எடுக்கணும். இந்த ஃபீல்டு இந்த எஃப் கிடையாது, இந்த எஃப். சரிங்களா? இந்த எஃப்னு எடுத்து போட்டேன். இது ஃபிக்ஸ் ஆயிரும். இதை எழுதுகிறோம், ஃபிக்ஸ் ஆயிரும். ஆல்ஃபாங்கிறது ஏங்கிறது இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆயிரும். ரைட். ஸோ என்ன ஆகும், வந்துடுமா, ஃபுல் எலமெண்ட்ஸ் வந்துடும். ஸோ இதுவும் வந்து என்னது எஃப்ல உள்ள எலமெண்ட்ஸ். அப்போ ஒவ்வொரு ஆல்ஃபாவும் என்னது இதை வந்து எஃப் வரைக்கும் கொண்டு போயிடும். சரிங்களா? இல்லை, ரெண்டுமே ஃபீல்டு எலமெண்ட் தான். சரிங்களா? ரெண்டுமே ஃபீல்டு எலமெண்ட்னா அர்த்தம் எல்லா ஃபெஸ் வந்து இந்த சிங்கிள்டன் செட் வந்து ஜென்ரேட் பண்ணிடுறோம். சரிங்களா? எல்லா ஃபெஸ்ஸை வந்து சரிங்களா எஸ். அப்போ இது வந்து ஸ்பேன் பண்ணிடும், எஃப் வந்து ஸ்பேன் பண்ணிடும். சரிங்களா? அப்போது இந்த இது வந்து இதுக்கு நேரம் லீனியர் ஸ்பேனாக மாறிடுச்சு. சரிங்களா? எஸ் வந்து ஸ்பேன்ஸ் எஃப்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா லீனியர் இண்டிபெண்டன்ட் செக் பண்ணணும். அப்போ லெட்டு ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஃப்னு எடுத்துக்க போகிறேன். ரைட்டுங்களா? ரைட். லெட்டு எஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஃப்னு எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? சப்போஸ் ஆல்ஃபா 0வாக இருந்தால் என்ன ஆகும், ஆல்ஃபா 0வாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிசல்ட் ட்ரூன்னு வந்துடும். சரிங்களா? ஆல்ஃபா 0ன்னு ஆட்டோமேட்டிக்காக ட்ரூவாக இருக்கும். இப்போ சப்போஸ் ஆல்ஃபா நாட் ஈக்குவல் 0ன்னு எடுத்துக்க போகிறேன். சரி, ஓகே, அதெல்லாம் தேவையில்லை, அப்படி எடுத்துவோம். ஆல்ஃபா வந்து பிலாங்ஸ் டு எஃப். நான் வந்து ஏல தான் சேஞ்சஸ் கொண்டு வரேன். இப்போ ஏங்கிறது என்னது நான் ஜீரோ எலமெண்ட் இன் எஃப். அப்போது ஃபீல்டில் ஒவ்வொரு நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கும். இப்போ ஏ இன்வெர்ஸ் வந்து இன் எஃப்பில் இருக்கும். சரிங்களா? அப்போது ஏ இன்வெர்ஸால் ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இது ஐடென்டிட்டி 1 வந்துடும். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு 1 ஆல்ஃபான்னு வந்துடும். ஆல்ஃபா 0ன்னு வந்துருச்சு. அப்போது எந்த ஒரு ஸ்கேலர் வந்து எஃப்பில் எடுத்தாலும் அந்த ஸ்கேலர் வந்து என்னது 0 ஆயிடுது. அப்போ வந்து இந்த சிங்கிள்டன் ஏ வந்து என்ன ஆயிருன்னா லீனியர் இண்டிபெண்டன்ட் ஓவர் எஃப்னு மாறிடுது. அப்போ இந்த சிங்கிள்டன் செட்டு வந்து இந்த வெக்டார் ஸ்பேஸுக்கு என்னவா மாறிடுதுன்னா பேசிஸாக மாறிடுது. அதனால் டைமென்ஷன் எஃப் ஓவர் எஃப் வந்து 1. சரிங்களா? டைமென்ஷன் வந்து எஃப் ஓவர் எஃப் வந்து 1ன்னு ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம நிறைய ரிசல்ட் சொல்லுவோம். டைமென்ஷன் Q ஓவர் Q 1, R ஓவர் R 1, C ஓவர் C 1, செட் P ஓவர் செட் P 1, இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்த ஒரு அதோட ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட் பாருங்கள். எனி ஃபீல்டு எஃப் என்னங்கிறது எனி ஃபிக்ஸ்டு நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு டைமென்ஷன் என்ன நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுக்கு டைமென்ஷன் வந்து என்னன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ரைட். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த எஸ்ஸுங்கிற சப்செட் ஆஃப் இந்த எஃப்னில் ஒரு சப்செட் எடுக்க போகிறேன். சரிங்களா? அதை நான் இந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன். நான் இந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதை நான் வந்து பேசிஸ்ன்னு சொல்லிட்டேன்னா இதோட டைமென்ஷன் என்னன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ நான் இதை சொல்லணும் டு ப்ரூவ். இதான் என்னோடய கிளைம். ஸோ இதை எடுத்துக்கிட்டு இந்த செட்டை எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் பேசிஸ்ன்னு சொல்லிட்டேன்னா என்னோடய ஒர்க் வந்து ஓவர். ரைட். அப்போ என்ன செய்யணும், வழக்கம் போல் லீனியர் ஸ்பேன் கண்டுபிடிக்கலாம் எல்லா ஃபெஸ். அப்போது ஆல்ஃபா 1 இந்த எலமெண்ட்லாம் எழுதிட்டு ஆல்ஃபா 1 ஆல்ஃபா எல்லாம் எஃப்பில் இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் சம்மன் கோஆர்டினேட்டிவ் வைஸ் அடிஷன் போடும்போது இது வந்துடும். இப்போ வாட் இஸ் திஸ், இது எஃப்என் தானே, இது எஃப்என்னோட டெஃபினிஷன் தானே. ஸோ எஃப்என் வந்துடும். அப்போ எஸ் வந்து ஸ்பேன்ஸ் எஃப்என். ஓகேங்களா? ரைட். அப்போ ஸ்பேன் பண்ணிடு, எஸ் வந்து இந்த எஃப்என்னை ஸ்பேன் பண்ணிருச்சு. இல்லை, எஃப்என் இஸ் ஸ்பேன்டு பை எஸ். ஓகேங்களா? எல்லாம் ஒன்று தான். ரைட். இப்போ அடுத்த என்ன லீனியர் இண்டிபெண்டன்ஸ் சொல்லணுமா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபீல்டில் என்ன எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? எடுத்துக்கிட்டு இந்த காம்பினேஷன் 0ன்னு எடுத்துக்கிட்டு, ஆக்சுவலாக இது முக்கியமான கான்செப்ட். லீனியர் இண்டிபெண்டன்ட் என்ன பண்ணணும்னா ஃபீல்டில் எந்த எலமெண்ட்டு, சரிங்களா, ஃபீல்டில் எந்த எலமெண்ட்டை எடுத்து போட்டு இந்த காம்பினேஷன்
ஃபீல்டு ஓகே, இந்த ஃபீல்டு எலமெண்ட்ஸ் ஸோ எவ்வளோனா எடுத்துக்கலாம், ஆர்பிட்ரரியாக தான் எடுத்துருக்குறோம், ஃபிக்ஸ் பண்ணலை. இங்கே V1 VNலாம் ஃபிக்ஸ் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ எனி n எலமெண்ட்ஸ் இன் எஃப், சரிங்களா, எந்த n எலமெண்ட்ஸுக்கும் இந்த லீனியர் காம்பினேஷன் எடுத்தாலும் இந்த எடுத்த எல்லா ஃபீல்டு எலமெண்ட்டும் 0ன்னு சொல்லியாச்சுன்னா லீனியர் இண்டிபெண்ட். சரிங்களா? இது முக்கியமானது. ஸோ எடுத்துட்டேன். ஸோ இதை அப்படியே அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணிடலாமா? ஸோ அப்ளை பண்ண என்ன வரும்? ஸோ ஆல்ஃபா 1 இப்படி வந்துடும், 0ன்னு வந்துடும். ஸோ கோஆர்டினேட் வைஸ் அடிஷன் போடும்போது இதில் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 வந்துடும். ஸோ நமக்கு தெரியும். ஸோ கோஆர்டினேட் வைஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது ஈக்குவல் 0. அப்போது எடுத்து ஆர்பிட்ரரியாக எடுத்த n ஸ்கேலரும் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி எந்த எடுத்தாலும் 0 ஆயிரும். சரிங்களா? அதனால் இது வந்து லீனியர் இண்டிபெண்டன்ட் ஓவர் எஃப்னு வந்துடும். சரிங்களா? லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்லக்கூடாது, ஓவர் என்ன ஃபீல்டுன்னு சொல்லணும். ரைட்டுங்களா? ரைட். இதை பற்றி நான் வீடியோஸ் முன்னாடியே போட்டிருப்பேன். சரிங்களா? அண்ட் தஃபோர் S இஸ் ஏ பேசிஸ் ஃபார் திஸ் வந்துடும். அப்போ எஸ்ஸில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? n எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து இதுக்கு என்ன? ஓகேங்களா? ஆக்சுவலாக அந்த செட்டு வந்து என்னென்னா மேக்ஸிமம் ஸ்பேனிங் செட்டு, மினிமம் லீனியர் இண்டிபெண்டன்ஸ், சாரி, மேக்ஸிமம் லீனியர் இண்டிபெண்டன்ட் செட்டு, மினிமம் ஸ்பேனிங் செட்டாக இருக்குது. ரைட்டுங்களா? அதனால் இதை எடுத்து அந்த செட்டு என்ன சொல்லிடலாம்னா பேசிஸ்ன்னு சொல்லிடலாம். எஸ் வந்து மேக்ஸிமம் லீனியர் இண்டிபெண்டன்ட் செட்டு, மினிமல் ஸ்பேனிங் செட்டாக இருக்குது அந்த எடுத்த 2 செட்டு. சரிங்களா? அதனால் அது பேசிஸ்ன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ இதை நம்ம சொன்னது தான். இப்போ ஆல்ரெடி எங்கள் சொன்னது அப்படியே எக்ஸ்ட்ரா. அப்போ R over Rலாம் ஆல்ரெடி சொன்ன ரிசல்ட் தான். ஸோ 1ன்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம இந்த தியரம் ப்ரூவ் பண்ணுறதுலேருந்து என்ன சொல்லலாம்? Rn over R, Qn over Q, அதாவது சேம், இங்கே இதை சேமாக போடணும். ஸோ எழுதும்போது இது என்ன ஆயிரும்னா என்னன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாமில் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ரைட். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ சப்போஸ் R over C, ஆறுங்கிறது வெக்டார் ஸ்பேஸான்னு சொல்லணும். ஆறுங்கிற ஒரு செட்டை வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எ ஃபீல்டு எஃப்சின்னு சொல்லணும். ஸோ அது வந்து வெக்டார் ஸ்பேஸ் கிரியேட் ஆகாது. என்ன காரணம்னா, சப்போஸ் விங்கிறது R, எஃப்ங்கிறது Q. சரிங்களா? அப்போ இது வந்து என்னது? R over Q வந்து வெக்டார் ஸ்பேஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். டு ப்ரூவ் இஸ் ஏ வெக்டார் ஸ்பேஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். வெக்டார் ஸ்பேஸ் வருமா? வராது. என்ன காரணம்னா, ஸோ இப்படி வருமோ, சாரி மாற்றி போட்டேன். Q இங்கே R போட்டோம். மறுபடியும் பாருங்கள். V வந்து Qன்னு எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துக்குவோம். Q over R. சரிங்களா? Q over R எடுத்துக்கிறேன், அல்லது Q over Cன்னு எடுத்துக்கிறேன், அல்லது இங்கே என்ன எடுத்துக்கலாம்? R over C எடுத்துக்கலாம். இது மூணுமே என்னது? வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணாது ஓவர் திஸ் ஃபீல்டு. அப்போ ஃபீல்டை பொறுத்து மாறுது கான்செப்ட். ரைட்டுங்களா? ரைட். ஸோ என்னென்னா ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ஃபெயிலியர் ஆயிரும். சப்போஸ் நான் ஆல்ஃபாவுக்கு வந்து √2ன்னு எடுத்துக்கிறேன் இங்கே. சரிங்களா? ஸோ இங்கே வெக்டார் எலமெண்ட்டை வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஆல்ஃபா V என்ன வரும்? √2 × 1 வந்து √2ன்னு வந்துடும். √2 does not belongs to Q. இது தான் நம்ம சொல்லணும். இதுதான் வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்லணும். அப்போது வராது. ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. therefore this is not a vector space. Not a vector space. அதே மாதிரி சேம் ரீசன் இங்கே, அதே தான், சேம் ரீசன், அதே ரீசன், அதே எதனா சியில் √2 இருக்கும். ஓகேவா? இங்கே அந்த மாதிரி கொடுக்க முடியாது. இங்கே சேம் ரீசன், √2 கொடுத்துக்கோங்க. VC 1 கொடுத்தாச்சுன்னா Q over C is not a vector spaceன்னு வந்துடும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா அந்த ரீசன் கொடுக்க முடியாது. இங்கே என்ன பண்ணுறோம்னா ஆல்ஃபா வந்து ஐன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஆல்ஃபா ஐன்னு எடுத்துக்கிறேன். V வந்து இங்கே கொடுக்கணும் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஆல்ஃபா V என்ன வந்துடும்? I × 1, ஐன்னு வந்துடும். I வந்து does not belongs to R. சரிங்களா? R வந்து இதில் இருக்காது. therefore R over C வந்து is not a vector space. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த இடத்துல எழுதியிருப்போம். சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமான, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ MCQல இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம ஒரு பெரிய வீடியோஸே போட்டிருப்போம். என்னென்னா, சப்போஸ் 0ங்கிற வெக்டார் ஸ்பேஸ், அதில் 0ங்கிற வெக்டார் ஸ்பேஸ்னால் அதில் வெக்டார் ஸ்பேஸில் 0ங்கிற எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது. அது வெக்டார் ஸ்பேஸ் ஆயிரும். கரெக்டாக? ஆனால் அதுக்கு பேசிஸ் என்ன வரும்னா, பேசிஸ் ஃபார் V. இதுக்கு என்னது? எம்டி செட்டு தான் அதுக்கு பேசிஸாக வரும். இதுக்கு எம்டி செட்டு தான் என்ன வரும்?
பேசிஸாக வரும். அதனால் ஜீரோங்கிற ஒரு வெக்டார் ஸ்பேஸில் ஜீரோங்கிற எலமெண்ட் மட்டும் இருக்குதுன்னா அதோட டைமென்ஷன் 0. இது என்ன காரணம்னு சொல்லி முன்னாடியே வீடியோஸ் போட்டிருப்போம். ஆக்சுவலாக நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்துட்டு வரவங்களுக்கு புரியும் ஏன் அப்படின்ட்டு. அந்த எழுதியிருப்போம். இந்த போட்டிருக்கும் பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள், டைமென்ஷன் ஆஃப் 0 வந்து 0ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ரைட். அதுக்கு இந்த அழகாக கொடுத்துருவோம். இப்போ சப்போஸ் விங்கிறது 0ங்கிறது வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு எஃப்னு வந்துடும். சப்போஸ் இருக்கிறதே ஒரு எலமெண்ட்டு தான் இருக்குது. சரிங்களா? இருக்கிறதே என்னது ஒரு எலமெண்ட். அந்த ஒரு எலமெண்ட் எடுத்து நான் செக் பண்ணுறேன். சரிங்களா? செக் பண்ணும்போது இது பேசிஸ் ஆச்சுன்னா டைமென்ஷன் 1ன்னு வந்துடும். சரிங்களா? ரைட். இப்போ எடுத்தாச்சு. ஆல்ஃபா வி 0ன்னு வந்துருச்சா? இப்போ எஃப் வந்துடும். அப்போ ஆல்ஃபா வி 0ன்னு அர்த்தம் 0ன்னு வந்துடும். அப்போது இது ஸ்பேன் பண்ணிடுது. எஸ் வந்து ஸ்பேன்ஸ் வி வந்துடும். லீனியர் இண்டிபெண்ட் வராது. என்ன காரணம்னா சப்போஸ் வி கேன் சூஸ் ஆல்ஃபா வந்து ஃபீல்டில் 1ன்னு இருக்கும். அப்போது 1 × 0 0ன்னு வந்துருச்சு. அப்போது ஒரு நான் ஜீரோ எலமெண்ட்டை என்னால் சூஸ் பண்ண முடியுது. அப்போ அதனால் இந்த எஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்க டிபெண்ட்டாக மாறிடும். அதனால் இந்த எடுத்த இருக்கிறதே ஒரு எலமெண்ட்டு தான் இருக்குது. அந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் என்ன ஆயிடுச்சு, லீனியர் இண்டிபெண்ட் வரல. அப்போது டைமென்ஷன் வந்து 1 வராது. அப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும், ஏன்னா மேக்ஸிமம் லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்லணும். மேக்ஸிமமே 1 எடுத்துட்டேன், அது வரல. அப்போ என்ன வரும், அதை விட கம்மியாக இருக்கிற எம்டி செட்டு அது வரும். அதை இங்கே எடுத்துக்கிறோம். சப்போஸ் S1 எம்டின்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எம்டி வந்து இதுக்கு பேசிஸ் நான் சொல்லணும். சரிங்களா? ரைட். இப்போ எம்டி செட் இஸ் லீனியர் இண்டிபெண்டன்ட் சப்செட். என்ன காரணம்னா என்ன காரணம், எம்டி செட் எப்படி லீனியர் இண்டிபெண்டன்ட் செட்டாக மாறும்? ஸோ அது வேக்யூஸ்லி ட்ரூன்னு வந்துடும். இல்லைன்னா எம்டி செட் இஸ் எ பேசிஸ், எம்டி செட் இஸ் லீனியர் இண்டிபெண்டன்ட் செட் எப்படி கொண்டு வரலாம்? நமக்கு தெரியும், ஒரு செட்டு லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்லணும்னா ஃபைனைட் ஆர் இன்ஃபினைட், அதில் ஒரு எந்த ஒரு எவ்ரி ஆக்சுவலாக ஏ செட் இஸ் செட் டு பி லீனியர் இண்டிபெண்டன்ட் செட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட்ஸ் எவ்ரி சப்செட் ஆஃப் தட் செட் இஸ் லீனியர் இண்டிபெண்டன்ட். ஓகேங்களா? ஒரு செட்டை லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்லணும்னா அதோட எந்த ஒரு சப்செட்டும் லீனியர் இண்டிபெண்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த செட்டு லீனியர் இண்டிபெண்டன்ட். கான்வர்ஸ் பார்ட் ட்ரூ. சரிங்களா? அந்த லாஜிக் படி என்ன செய்ய வந்துடுவாங்கன்னா இது லீனியர் இண்டிபெண்டன்ட் செட்டுன்னு வந்துடும். சரிங்களா? அப்போது அதே மாதிரி என்ன ஆயிருன்னா அது டெஃபினிஷன் லீனியர் ஸ்பேன் ஆஃப் எம்டி செட். ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து இது எடுத்துக்குவாங்க, கன்வென்ஷனலி எடுத்துக்குவாங்க. ஸோ எல் ஆஃப் எம்டி செட் வந்து 0ன்னு எடுத்துக்குவாங்க. ஆக்சுவலாக எல் ஆஃப் எஸ் போடும்போது எஸ் வந்து நான் எம்டி அஸ்யூம் பண்ணுவோம். சரி, நான் எம்டி ஃபைனைட் ஆர் இன்ஃபினைட் எடுத்து நான் எம்டி தான் எடுத்து போடுவோம். ஸோ வேக்யூஸ்லி அவங்க வந்து கன்வென்ஷனலி எல் ஆஃப் எம்டி செட்டை வந்து அவங்க என்ன செஞ்சாங்க 0ன்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இந்த காரணத்துக்காக தான். சரிங்களா? ஸோ அதனால் ஸ்பேன் பண்ணிருச்சு. அப்போ எம்டி செட் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த 0ங்கிற வெக்டார் ஸ்பேஸுக்கு ஸ்பேன் பண்ணுது, இண்டிபெண்ட்டாகவும் மாறிடுச்சு. அதனால் எம்டி செட்டு தான் இந்த 0ங்கிற சிங்கிள்டன் 0 வெக்டார் ஸ்பேஸுக்கு 0 எம்டி செட்டு மட்டும் தான் பேசிஸாக இருக்கும். அதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது? 0 எலமெண்ட். அதனால் எவ்ரி வெக்டார் ஸ்பேஸ், அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இதுக்கு 0 வந்துச்சு. ஆக்சுவலாக என்ன காரணம்னா என்னென்னா இதுக்காக தான் எந்த ஒரு வெக்டார் ஸ்பேஸ் கொடுத்தாலும் பேசிஸ் இருக்குன்னு நம்ம சொல்லணும். கரெக்டுங்களா? அப்போ இது ஒரு வெக்டார் ஸ்பேஸாக மாறிடுச்சு. அப்போ அதுக்கு நம்ம பேசிஸ் ஒன்று கொடுக்கணும்ல, அதனால் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சரி, அதனால் இந்த வேலையை அதனால தான் என்னது எல் ஆஃப் எம்டி செட்டை வந்து 0ன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கன்வென்ஷனலி எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எவ்ரி வெக்டார் ஸ்பேஸ் ஆஸ் ஏ பேசிஸ்ங்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகணும், அதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அல்ஜிப்ராவில் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அல்ஜிப்ரா இஸ் வெரி நைஸ் சப்ஜெக்ட். ரைட். ஸோ இது அங்கே சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா சப்போஸ் எஃப்ங்கிறது ஈங்கிறது ஃபீல்டு, எஃப்ங்கிறதுக்கு சப் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா இப்போ டைமென்ஷன் கேட்குறாங்க. ஸோ டைமென்ஷன் வந்து இப்போ நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியாது, ஏன்னா இங்கே வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு இதை எலமெண்ட்டை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் டைமென்ஷன். சரிங்களா? அதை மட்டும் இப்போ பார்ப்போம். வி கேன் நாட் சே த டைமென்ஷன். இந்த வெக்டார் ஸ்பேஸுக்கு டைமென்ஷன் கொடுக்க முடியாது. நீங்கள் கேஎஃப்னு கொடுத்தீங்கன்னா நான் சொல்லலாம், பர்டிகுலராக நீங்கள் கொடுக்கும்போது தான் நல்லா சொல்ல முடியும், ஜென்ரலாக நல்லா சொல்ல முடியாது. சரிங்களா? இட்ஸ் நாட் ஜென்ரல் ரிசல்ட். போன கொஸ்டின் ஜென்ரல் ரிசல்ட். இப்போ இந்த எஃப்என் ஓவர் எஃப்னா டைமென்ஷன் என்னன்னு சொல்லிடுவேன், அது ஜென்ரல் ரிசல்ட். சரிங்களா? இது கொடுக்க முடியாது. நீங்கள் கேஎஃப் என்னென்னு கொடுங்க, பர்டிகுலராக கொடுங்க, நான் டைமென்ஷன் சொல்லுவேன். அவ்வளோதான் கான்செப்ட். ரைட். ஸோ வி கேனாட் சே டைமென்ஷன் ஆஃப் திஸ் வெக்டார் ஸ்பேஸ். இந்த வெக்டார் ஸ்பேஸுக்கு என்னால் டைமென்ஷன் வந்து டைரெக்டாக சொல்ல முடியாது. ரைட்.
இப்போ நம்ம என்ன செய்யறோம், ஒரு பர்டிகுலராக இப்போ கேஎஃப் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ சப்போஸ் இப்படி கொடுத்துறாங்கன்னா டைமென்ஷன் என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும், பார்த்தாச்சு. சரிங்களா, இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது வந்து பார்த்தாச்சு ரைட்டா. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இது R/Q வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இது பாருங்கள், இது ஆக்சுவலாக இது வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணிடுமா, R/Q ஃபார்ம் பண்ணிடும். இதுக்கு டைமென்ஷன் வந்து இன்ஃபினிட்டி. R/Q Q வந்தாலே டைமென்ஷன் இன்ஃபினிட்டி, அவ்வளோதான். அதாவது இங்கே வந்து Q இல்லாமல் இருக்கும்போது ஓவர் Q சொல்லிடக்கூடாது. ஏன்னா Q/Q வந்து என்ன ஆயிருன்னா 1 வந்துடுச்சு. ஸோ Qவோட சூப்பர் ஃபீல்டு இந்த இடத்துல என்னதான் போட்டுக்கோங்க ரைட்டுங்களா. டைமென்ஷன் போட்டுக்கோங்க, இந்த இடத்துல Q போட்டுக்கோங்க, இந்த இடத்துல எஃப் வந்து எஃப்ங்கிறது இதோட சூப்பர் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா இதோட டைமென்ஷன் வந்து இன்ஃபினிட்டி. சரிங்களா, இது ஒரு முக்கியமான ரிசல்ட். ஓகே ரைட். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருப்போம். ஸோ அதாவது ஃபீல்டு வந்து Q, இது வந்து இதோட சூப்பர் ஃபீல்டு. அப்போ டைமென்ஷன் வந்து அதாவது சூப்பர் ஃபீல்டு ஓகேங்களா, அதனால் டைமென்ஷன் இன்ஃபினிட்டி. அதே மாதிரி சேம் ஓகேங்களா, சேம். ஸோ இது ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். ஸோ எல்லா எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ MCQக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஆனால் டைமென்ஷன் போது ஒரு நேச்சுரல் நம்பராக இருக்குது. ஸோ ஆப்ஷன் செட் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும். ஆப்ஷன் A 1 2 3 4 அழகாக செட் பண்ணுவாங்க. ரைட். ஸோ இதை எப்படி ப்ரூவ், இந்த இதை நான் மட்டும் ப்ரூவ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த இதை மட்டும் நான் ப்ரூவ் பண்ணுறோம். என்னென்னா ஒன்றை மட்டும் ப்ரூவ் பண்ணிக்கிறேன், இதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா டைமென்ஷன் R/Q வந்து இன்ஃபினிட்டின்னு நான் சொல்ல போகிறேன். சரிங்களா, ரைட். அது எப்படி சொல்லலாம்னா சப்போஸ் தான் போட்டிருக்கேன். சப்போஸ் வி அஷ்யூம் தட் ஏதோ ஒரு ஃபைனைட் செட்டு, ஏதோ ஒரு ஃபைனைட் சப்செட் ஆஃப் R வந்து அதாவது என்ன எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபைனைட் சப்செட் ஆஃப் Rல ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நான் பேசிஸ் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, இதை வந்து பேசிஸ்ன்னு எடுத்துக்கலாமா, பேசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது புரியுது. ஆருக்கு ஒரு ஆரோட ஏதோ ஒரு ஃபைனைட் செட்டு, இது ஆர்பிட்ரரியாக எடுத்துக்கிறோம். ஸோ ஏதோ ஒரு ஃபைனைட் செட்டு வந்து இதுக்கு பேசிஸாக இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம் R/Qக்கு. ரைட்டா, ரைட். ஸோ எல்லா ஃபேஸ் இப்படி எடுத்தாச்சு. எஸ், இந்த எலமெண்ட்லாம் ஃபிக்ஸ் ஆகிரும். இந்த ஸ்கேலர் மட்டும் வேரி ஆகும். எங்கே வேரி ஆகுதுன்னா Q வரைக்கும் வேரி ஆகும். இப்போ தான் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, இதை மட்டும் இந்த இடத்த மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக V1 V2 இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிரும், இந்த எலமெண்ட்லாம் ஃபிக்ஸ் ஆகிரும். அப்போது இந்த செட்டை ரன் பண்ணுறது யாருன்னா இந்த Q, இவங்க தான் ரன் பண்ணுவாங்க. ஓகே, இந்த செட்டை இவங்க தான் ரன் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்கேலருக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, ஆக்சுவலாக அப்போ இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது Qவில்? கவுண்டபிளி இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது அவ்வளோ எலமெண்ட்டு இதை தான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஒவ்வொரு கவுண்டபிள் இன்ஃபினைட்டுக்கும் இங்கே என்ன வரும்னா கவுண்டபிள் இன்ஃபினைட் கிடைக்கும். அப்போ அதாவது இந்த செட்டே இவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்குவாங்க. ஆக்சுவலாக இப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு பில்டிங்குள்ளே டெரரிஸ்ட் உள்ளே பூந்தாச்சுன்னா அவங்க வந்து இதுதான் டெரரிஸ்ட். இவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சுருவாங்க. இவங்க எதுவுமே பண்ண முடியாது, அண்டர் அரெஸ்ட். V1 ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் இங்கே நடக்கும். சரிங்களா, அந்த மாதிரி. ஓகே, அப்போது ஸோ ஒவ்வொரு சாய்ஸுக்கும் இங்கே என்ன கிடைக்கும்னா ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த கலெக்ஷன் வந்து கவுண்டபிள் சப்செட் ஆஃப் ஆராக இருக்கும். ஆக்சுவலாக இது எல்லா ஃபேஸே சப்செட் ஆஃப் ஆர் தான். ஓகே, இப்போ கிடைக்கக்கூடிய கலெக்ஷன் வந்து என்னது கவுண்டபிள் சப்செட் ஆஃப் ஆராக இருக்கும். ஓகே, இப்போ எல்லா ஃபேஸ் வந்து ஆரோட சப்செட்டாக இருக்குது. அப்போது எல்லா ஃபேஸ் கேனாட் பி ஆர். ஏன்னா எல்லா ஃபேஸ் வந்து என்ன, இது கவுண்டபிள் சப்செட்னு சொல்லியாச்சு. இது அன்கவுண்டபிள். அப்போது ஒரு கவுண்டபிள் செட்டு ஒரு அன்கவுண்டபிள் செட்டுக்கு ஈக்குவலாக இருக்கவே முடியாது. அதனால் இது வந்து ஸ்பேன் பண்ண முடியாது. அப்போ எந்த ஒரு ஃபைனைட் செட் இன் ஆரில் எடுத்தாலும் அது வந்து ஆரை வந்து ஸ்பேன் பண்ணவே பண்ணாது. அதான் எழுதியாச்சு, ஸ்ட்ராங்காக எழுதியாச்சு. ஓகேங்களா, ஸோ இதான் ரீசன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண அதே மாதிரி இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம். சேம் ரிசல்ட் இந்த மாதிரி போட்டுங்களா. இப்போ இது போட்டால் இதுக்கு அதே தான், சேம் கான்செப்ட். இங்கே அதே தான் எடுக்க போகிறீங்க. ஸோ சேம் இங்கே Qவில் தானே வேரி ஆகுது. Qங்கிறது கவுண்டபிளி இன்ஃபினைட் செட், கவுண்டபிள் செட்டு. அப்போ இங்கே எல்லா ஃபேஸ்ங்கிறது ஒரு கவுண்டபிள் சப்செட் ஆஃப் ஆராக தான் இருக்கும். அப்போது எந்த ஒரு கவுண்டபிள் சப்செட்டும் அன்கவுண்டபிளுக்கு ஈக்குவலாக இருக்க முடியாது. சரிங்களா, ஸோ அதான் இங்கே கான்செப்ட். நிறைய போதா? ஓகே, ஸோ லாஸ்ட் இந்த மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு இது ஒரு என்னென்னா டைமென்ஷன் ஆஃப் CN
ஓவர் ஆர். சிங்கிறது வெக்டார் ஸ்பேஸ், ஆருங்கிறது ஃபீல்டு. இப்போ டைமென்ஷன் வந்து 2n சொல்லணும். ஆக்சுவலாக இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இது வெக்டார் ஸ்பேஸ் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ டைமென்ஷன் மட்டும் 2n நான் ப்ரூவ் பண்ணுறேன். சரிங்களா? இதுக்கு எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு டவர் தியரம் தேவைப்படும். ஆக்சுவலாக டவர் தியரம் வந்து என்னென்னா இது எங்கே வரும்னா நம்ம ஃபீல்டு தியரி படிக்கும்போது வரும். ஃபீல்டு தியரி படிக்கும்போது எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு படிப்போம். சரிங்களா? இது இதோட எக்ஸ்டென்ஷன், இது இதோட எக்ஸ்டென்ஷன், இது இந்த ரெண்டு பேரோட எக்ஸ்டென்ஷன், இவங்களோட எக்ஸ்டென்ஷன், இவங்களோட எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு படிக்கும்போது ஒரு முக்கியமான ரிசல்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஏன்னா வெக்டர் ஸ்பேஸ் படிக்கும்போது ஃபீல்டு தியரி கரெக்டாக தெரியணும். ஃபீல்டு தியரி உங்களுக்கு ஓகே, அதனால் நான் இது எழுதியாச்சு. ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா 3 ஃபீல்டு எடுத்துட்டேன். இப்போ இது ஆக்சுவலாக இது இதோட சப்ஃபீல்டு, இது இதோட சப்ஃபீல்டு. ஸோ 3மே இந்த மாதிரி இந்த ஆர்டரில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இதோட டைமென்ஷன் ஃபைனைட். ஆக்சுவலாக இந்த ஃபீல்டு ஓவர் திஸ், இதில் இது ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் திஸ். இது ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் F2. அதை எழுதியிருப்போம். ஓகே, இது ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் திஸ், இது ஃபைனைட் டைமென்ஷனல் ஓவர் திஸ். இதோடைய டைமென்ஷன் M என்னன்னா இப்போ நான் இங்கே கண்டுபிடிக்கிறேன். ஸோ நான் இங்கேருந்து இங்கே கண்டுபிடிக்கிறேன். இப்போ இந்த வெக்டார் ஸ்பேஸ்க்கு டைமென்ஷன் ஓவர் இதில் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது அது என்ன வரும்னா செயின் மாதிரி வரும். ஓகேங்களா? ஆக்சுவலாக அந்த எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் எடுப்பேன். இப்போ எனக்கு இங்கேருந்து இங்கே கண்டுபிடிக்கும். ஆக்சுவலாக இப்படி எழுதிக்குவோம். டைமென்ஷன் ஆஃப் F3 ஓவர் F2, அடுத்து F2 ஓவர் F2 செயின் இந்த ஆர்டரில் எழுதிக்கும். இப்போ இப்படி கிடைக்குதா? இது என்னவா இருக்கும்னா ஆக்சுவலாக இது என்ன அப்படியே கேன்சல் ஆனால் என்ன வரும்? இது அப்படி F2 கேன்சல் பண்ண வரும், F3 F1 வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். இப்போ இதோட டைமென்ஷன் வந்து Mன்னு வரும். இது ஃபைனைட்டு, இது ஃபைனைட்னா இது கண்டிப்பாக ஃபைனைட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான ரிசல்ட். இதுக்கு பேர் டவர் தியரம்னு சொல்லுவாங்க. டவர் தியரம். ஓகே, ஃபீல்டு டவர் தியரம்னு சொல்லுவாங்க. முக்கியம் ஏன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ இன் ஜென்ரல் அதே மாதிரி எழுதிக்கிறோம். F1 இதெல்லாம் என்னது ஃபீல்ட்ஸ், எல்லாமே ஃபீல்டு. இது இதோட சப்ஃபீல்டு, இதோட சப்ஃபீல்டு, இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சப்ஃபீல்டாக இருக்குது. ஓகே, எக்ஸ்டென்ஷன் போது சப்ஃபீல்டு வந்துடும். சரிங்களா? இதான் எழுதியிருப்போம். இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இப்போ இந்த ஆர்டரில் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ F1ங்கிறது இருக்கிறதே லார்ஜஸ்ட் ஃபீல்டு, F1க்கு ஸ்மாலஸ்ட் ஃபீல்டு. இப்படி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இது ஓவர் திஸ், இது வந்து ஃபைனைட், இது ஃபைனைட். இப்படி நான் இந்த ஆர்டரில் நான் எழுதியிருக்கேன். ஸோ ஒரு ஃபீல்டு வந்து அதோட ப்ரீவியஸ் ஃபீல்டுக்கு வந்து என்னன்னா வெக்டார் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுது. அது ஒவ்வொரு டைமென்ஷன் வந்து ஃபைனைட்னு எழுதியாச்சு. இப்போது அதே சேம் ரிசல்ட் நான் என்ன பண்ண இங்கேருந்து வரணுமா? F1 ஓவர் திஸ், திஸ் ஓவர் திஸ், இதை எழுதி இங்கே முடிச்சுட்டேன். அடுத்து இது இங்கேருந்து இங்கே இருந்தது, அடுத்து இங்கேருந்து இங்கே, அடுத்து இப்படி ஆகிட்டே வரேன். இல்லையாச்சா? இப்போ இது யாருன்னா இப்போ பாருங்கள், சிம்பிளாக இது கேன்சல் ஆன மாதிரி வந்துடுமா? ஃபஸ்ட் லாஸ்ட் இருக்கும், இது 2 பேர் மட்டும் இருப்பாங்க. F1 அதுதான் எழுதியாச்சு. இப்போ இதான் இப்போ ஒவ்வொரு ஃபீல்டு என்ன ஆகுதுன்னா இது ஃபைனைட், இது ஃபைனைட்னா இதுவும் ஃபைனைட்டாக இருக்கும். சப்போஸ் N1 N2 எத்தனை இருக்குது? ஸோ இதோட டைமென்ஷன், அதோட ப்ராடக்ட் தான் இதோட டைமென்ஷன். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ரைட்டுங்களா? ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஆன்சரை கொண்டு வரோம். ஓகேங்களா? ரைட், பாருங்கள். ஸோ ஓகே, இது கொடுத்தாச்சு. ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு தேவையான ரிசல்ட் இதில் நான் கொண்டு வர போகிறேன். இப்போ எனக்கு Cn ஓவர் R இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்? இந்த மாதிரி எழுதிக்கலாமா? இந்த மாதிரி எழுதிக்கலாமா? Cn ஓவர் C ஓவர் R இது ஒரு வெக்டார் ஸ்பேஸ், இது ஒரு வெக்டார் ஸ்பேஸ். ஸோ எழுதிக்கலாம். இப்போ இதோட டைமென்ஷன் வந்து என்னன்னு ஆல்ரெடி நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இதோட டைமென்ஷன் 2ன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆன்சர் என்னது 2n. சரிங்களா? அதுக்கு என்ன தேவைப்படும்னா இந்த ரிசல்ட் தேவைப்படும். இப்போ நான் அடுத்து எனக்கு இதுன்னு 2ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த நான் எழுதிக்கிறேன். ஸோ டைமென்ஷன் C ஓவர் R வந்து நான் 2 நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ரைட். ஸோ அப்போ 2ன்னு நான் சொல்லணும், அதுதானே? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே, எஸ் வந்து 1,i எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் ட்ரிக்கி. இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு சப்செட் ஆஃப் சின்னு எடுத்துக்கலாமா? ஸோ இது வந்து ஸ்பேன் பண்ணிடும். இதுதான் திஸ் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் C. ஸ்பேன் பண்ணிடுறோம். அதுமாதிரி ஃபீல்டில் 2 எலமெண்ட்ஸ், Rல 2 எலமெண்ட் எடுத்தாலும் இது 0ன்னு கொண்டு வந்துடும். அப்போ இது வந்து ரீனி இண்டிபெண்டாக வந்துருச்சு. அப்போ இது வந்து செட்டு வந்து பேசிஸ்ன்னு வந்துருச்சு. சரிங்களா? ரைட். இப்போ எனக்கு கொஸ்டின் இது இப்போ C ஓவர் Rஓட டைமென்ஷன் 2ன்னு வந்துருச்சு. சரிங்களா? அப்போ அந்த ரிசல்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணியாச்சுன்னா we get this result. சரிங்களா? ஆக்சுவலாக என்னென்னா CN அப்படின்னு சொல்கிறோம்ல, இது என்னென்னா ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் ஐசோமார்பிக் டு R 2n. ஓகே,
சரி, இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம்னா ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பண்ணிக்கிறேன். சப்போஸ் சி ஓவர் ஆருக்கு ஏன் டைமென்ஷன் ஒன்றா இருக்கக்கூடாது? ஸோ 0 வராது, எனக்கு தெரியும் 0 வராதுன்னு தெரியும். டைமென்ஷன் ஆஃப் சி ஓவர் ஆர் வந்து கண்டிப்பாக 0 வராதுன்னு தெரியும். ரைட்டா? ரைட். இப்போ 1 வரலாமா வரக்கூடாதுன்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் செக் பண்ணணும். அப்போது சப்போஸ் ஒரு எலமெண்ட் எடுத்தாச்சா, ஒரு எலமெண்ட் எடுத்துட்டேன். இது வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஸ்பேன் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ரைட். இப்போ இது வந்து நான் ஜீரோ எலமெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? a + ib நான் ஜீரோ அட்லீஸ்ட் ஒன் இஸ் நான் ஜீரோன்னு இடத்துல மீனிங். கரெக்டாக? ரைட். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஃபஸ்ட்டு என்ன செஞ்சேன்னா லீனியர் இண்டிபெண்டன்ட் நான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆல்ஃபா இது என்ன சொல்ல போனால் எடுத்தாச்சு. ரைட். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்படி வந்துருச்சா? அண்டு ஏன்னா இதுவும் 0 இருக்கும், இதுவும் 0 வரும். அண்டு போட்டுருக்கேன். ரைட்டா? ரைட். இப்போ ஆல்ஃபாங்கிறது எனி ரியல் நம்பர்ஸ். ஓகே, நான் வந்து ஆல்ஃபாங்கிற நான் ஜீரோ ரியல் நம்பரை சப்போஸ் எடுத்துருக்க இந்த இடத்துல. இப்போ ஒவ்வொரு ஃபீல்டு அப்போது இதுக்கு கண்டிப்பாக இன்வெர்ஸ் ஆரில் இருக்கும். அப்போ இதால் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஏ 0ன்னு வந்துருச்சு, பி 0ன்னு வந்துச்சு. அப்போ ஏயும் பி ரெண்டுமே 0ன்னு வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா எடுத்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து 0ன்னு வந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்க? a + ib நாட் ஈக்குவல் 0ன்னு எடுத்துருக்கீங்க. அப்போ அதுக்கு இது கான்ட்ரடிக்ஷன் கொடுத்தது. எது கொடுக்குது? இது எடுத்தது. ரைட்டா? அப்போ இது வந்து என்ன ஆக முடியாதுன்னா இது வந்து லீனியர் இண்டிபெண்ட்டாக ஆகவே முடியாது. அப்போ எந்த ஒரு சிங்கிள்டன் 0 எலமெண்ட் வராது. இப்போ எந்த ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்தாலும் அது வந்து இந்த செட்டை வந்து லீனியர் இண்டிபெண்ட்டாக ஆக்கவே முடியாது. அதாவது எனி சிங்கிள்டன் சப்செட் ஆஃப் சி cannot be linearly independent over R. அதனால் சி ஓவர் ஆர் டைமென்ஷன் 1 வராது. ஸோ டைமென்ஷன் வந்து 2 தான் வரும். சரிங்களா? ரைட். அடுத்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஆக்சுவலாக அந்த இருக்குல்ல க்யூ எடுத்துட்டோம். க்யூங்கிறது அதாவது இது வந்து செட் பி இந்த ஃபீல்டு. அப்போது க்யூ ஓவர் செட் பி வந்து வெக்டார் ஸ்பேஸ் வராது. இட்ஸ் நாட் ஏ வெக்டார் ஸ்பேஸ். அதே மாதிரி ஆர் ஓவர் செட் பியும் வெக்டார் ஸ்பேஸ் வராது. ஏன்னா இங்கே உள்ள ஸ்ட்ரக்சர் வேறு, அங்கே உள்ள ஸ்ட்ரக்சர் வேறு. ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட். செட் பி இஸ் நாட் ஏ வெக்டார் ஸ்பேஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இதுமாதிரி ஒவ்வொரு முக்கியமான தியரம்ஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.